வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு போட்டோன்னே வெங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கம்ம வாசனை வந்துட்டுருக்கு. செம்ம வாசனை. நெய் போட்டதுனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரிசி பாருங்கள், நான் கழுவி ஊற வச்சு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம போட்டுக்கலாம். போட்டு அரிசியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நெய்லேயே. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சாப்பிட்ற அரிசி தான் போடுறேன், பிரியாணி அரிசி போடலை. உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் மேலே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள், நம்மளோட முதுகு பருப்புலாம் சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. நெய் சாதம் சொல்லலாம், நெய் சோறுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.